கடவுளின் கருணை, தவறிப்போன ஆட்டின் மீதான ஆயனின் தனி அன்பு. சங்கீதம் 105. அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நன்மை மிகுந்தவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவர் செய்த வல்லமை மிக்க செயல்களை யார் எடுத்துரைக்க இயலும்? அவருடைய புகழ் அனைத்தையும் யார் விளம்ப இயலும்? அவர் தந்த கட்டளைகளை கடைபிடிப்பவர் பேறு பெற்றோர். நீதியானதை எந்நாளும் செய்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்களின் மீது காட்டிய கருணைக்கேற்ப என்னை நினைவு கூரும். உமது உதவியை எனக்கு தாரும். அப்போது உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குள்ள பெரும் பேற்றைக் கண்டு நான் இன்புறுவேன். உம் மக்களின் மகிழ்ச்சியைக் கண்டு நானும் மகிழ்ச்சியுறுவேன். உம் உரிமைப்பேறான மக்களோடு நான் பெருமை அடைவேன். எங்கள் முன்னோர்களைப் போல நாங்களும் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், தீமைகள் புரிந்தோம். எங்கள் முன்னோர்கள் எகிப்தில் நீர் செய்த அற்புத செயல்களை உணரவில்லை. உமது இரக்க பெருக்கை அவர்கள் நினைவு கூறவில்லை. மாறாக உன்னதரை எதிர்த்து செங்கடல் அருகில் கலகம் விளைவித்தனர். ஆனால் ஆண்டவர் தம் வல்லமையை வெளிப்படுத்த தம் பெயரின் பொருட்டு அவர்களுக்கு மீட்பளித்தார். செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போயிற்று. பாலை வழியில் நடப்பது போல் அவர்களை கடல் வழியை அழைத்துச் சென்றார். எதிரியின் கையினின்று அவர்களை காத்தார். பகைவனின் பிடியினின்று அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய எதிரிகளை கடல் வெள்ளம் மூழ்கடித்தது. அவர்களுள் ஒருவன் கூட தப்பவில்லை. அப்போது அவர் சொன்ன வார்த்தையை நம்பினர், அவரை புகழ்ந்து பாடினர். ஆனால் அவர் செய்த செயல்களை விரைவிலேயே மறந்துவிட்டனர். அவரது திட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. பாலை வெளியில் அவர்கள் தங்கள் இச்சைக்கு இடம் தரலாயினர். கடவுளை அவர்கள் அங்கே சோதிக்கலாயினர். அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு தந்தார், ஆனால் கொடிய நோய்க்கு அவர்களை உள்ளாக்கினார். பாசறையில் வாழ்ந்த காலத்தில் மோயிசன் மீது பொறாமை கொண்டனர். ஆண்டவருக்கு உகந்தவரான ஆரோனின் மீதும் பொறாமை கொண்டனர். பூமி பிளந்தது, தாத்தானை விழுங்கியது. அபிரோனின் கூட்டத்தை அப்படியே விழுங்கிவிட்டது. அவர்கள் கூட்டத்தின் மீது நெருப்பு வந்து விழுந்தது. தீயோர் அதனால் எரிக்கப்பட்டனர். ஓரேப் மலையில் கன்றுக்குட்டியை உருவாக்கினர். பொன்னால் வார்த்த சிலையை வணங்கலாயினர். புல்மேயும் காளையின் சிலைக்கு கடவுளின் மாட்சியை ஈடாக்கினர். தங்களை மீட்டுக்கொண்ட கடவுளை அவர்கள் மறந்தனர். எகிப்தில் புதுமை செய்தவரை மறந்தனர். காமின் நாட்டில் நிகழ்ந்த அற்புதங்கள் ஆற்றியவரை, செங்கடல் அருகே வியப்புக்குரியன செய்தவரை மறந்தனர். இறைவன் அவர்களை அடியோடு தொலைத்துவிட எண்ணினார். ஆனால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோயிசன் குறுக்கிட்டார். அவரிடம் அவர்களுக்காக பரிந்து பேசினார். அவர் கொண்ட சினத்தை அமர்த்தலானார். அவர்களை அழித்து விடாதபடி செய்தார். அவர்களோ அருமையான நாட்டினுள் செல்ல மறுத்தனர். அவரது சொல்லை நம்பவில்லை. தங்கள் கூடாரங்களில் இருந்து கொண்டு முறுமுறுக்கலாயினர். ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஓங்கிய கையுடன் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது, பாலை வழியில் உங்களை வீழ்த்துவேன். உங்கள் சந்ததியை உலகெங்கும் சிதறடிப்பேன். நாடுகள் தோறும் நீங்கள் சிதறுண்டு போவீர்கள். பேல்பேகோரின் வழிபாட்டில் ஈடுபட்டனர். உயிரற்ற தேவர்களுக்கு படைத்ததை உண்டனர். தாங்கள் செய்த அக்கிரமங்களால் ஆண்டவருக்கு சினமூட்டினர். கொள்ளை நோய் ஒன்று அவர்களை தாக்கியது. பினேஸ் என்பவர் எழுந்தார். பாவத்துக்காக பழி வாங்கினார். கொள்ளை நோய் நின்றது. அது அவருக்கு புண்ணியமென கருதப்பட்டது. தலைமுறை தலைமுறைக்கும் அது புண்ணியமாக எண்ணப்பட்டது. மெரிபா நீர்நிலையருகில் அவருக்கு சினமூட்டினர். அதனால் மோயிசனுக்கும் தீங்கு விளைந்தது. அவருக்கு மனக்கசப்பு விளைவித்தனர். அவரும் யோசனையின்றி பேசினார். புறவினத்தாரை அழிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் அழிக்கவில்லை. அதோடு அவ்வேற்றினத்தாரோடு சேர்ந்து கொண்டனர். அவர்கள் செய்த அக்கிரமங்களையே இவர்களும் செய்யலாயினர். அவர்கள் வழிபட்ட சிலைகளை வணங்கலாயினர். அவையே அவர்களுக்கு கண்ணிகள் ஆயின. தம் ஆண்மக்களை அச்சிலைகளுக்கு பலியிடலாயினர்.
தம் பெண் மக்களை பேய்களுக்கு பலியிட்டனர். மாசற்ற இரத்தத்தை இப்படி அவர்கள் சிந்தினர். தங்கள் குழந்தைகளின் இரத்தத்தை சிந்தினர். கானான் நாட்டு சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டனர். நாடு முழுவதும் அந்த இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. தம் செயல்களால் அவர்கள் தீட்டு அடைந்தனர். தங்கள் அக்கிரமங்களால் வேசித்தனம் செய்தனர். தம் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டெழுந்தார். தம் உரிமைப் பொருளான அவர்களை வெறுத்து தள்ளினார். புறவினத்தார் கையில் அவர்களை விட்டுவிட்டார். அவர்களை பகைத்தவர்களே அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தலாயினர். அவர்களுடைய எதிரிகள் அவர்களை வாட்டி வதைத்தனர். அவர்கள் அதிகாரத்தில் அவர்கள் நொறுங்குண்டனர். எத்தனையோ முறை அவர்களை விடுவித்தார். அவர்கள் அவருக்கு மனக்கசப்பு உண்டாக்கினர். அவர்கள் செய்த அக்கிரமங்களின் பொருட்டு வதைக்கப்பட்டனர். எனினும் அவர் அவர்களின் துன்பங்களை பார்த்தார். அவர்கள் கூக்குரலை கேட்டு ஏற்கலானார். அவர்களுக்கு அருள் கூறும் பொருட்டு தம் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தம் அருளன்பை நினைத்து இரக்கம் காட்டினார். அவர்களை சிறைப்படுத்தியவர்கள் கூட அவர்களுக்கு இரக்கம் காட்டும்படி செய்தார். ஆண்டவரே, எம் இறைவா, எங்களை மீட்டருளும். எல்லா நாடுகளினின்றும் எங்களை கூட்டி சேர்த்தருளும். அப்போது நாங்கள் உமது பெயரை கொண்டாடுவோம். உமக்குள்ள புகழை நினைத்து பெருமைப்படுவோம். இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவர் என்றென்றும் போற்றி. அல்லேலூயா. மக்கள் எல்லாரும் அதற்கு ஆமென் என்பார்களாக. ஆமென்.